இன்றைக்கி நம்ம பிச்சு போட்ட கோழி வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு we are using some groundnut oil. ஓகே, எண்ணெய் நல்லா காயணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அப்புறம் நல்லா நசுக்கிக்கிறோம். ஓகே, நசுக்கி தான் போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக நசுக்கி எடுத்தாச்சு. ஓகே, இதை நம்ம ஆயிலில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு இதையே ஆயிலில் ஆட் பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். கோழியை ஃபுல்லாக இடித்து வச்சுருக்கேன். நல்லா டிங்குன்னு 2 3 4 பீஸாக ஒரு கோழியே ஃபுல்லாக இடித்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டில் நம்ம அரைச்ச மிளகாத்தூள். இதில் வந்து we do have ஆல் ஒரு மசாலா. இப்போது இந்த மசாலாவோட வாசனை போகிற டைமில் நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்கிறோம் சிக்கனை. ஒரு 7 to 8 minutes சிக்கன் வேகட்டும், க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அகெயின் வந்து லைட்டாக இப்போது சிக்கன் வெந்திருக்கு. ஓகே, காஜுவும் மிளகும் பேஸ்ட் மாதிரி ஃபுல்லாக அரைச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆயில் பிரியும், எண்ணெய் பிரியிற அந்த இதில் இருக்குது ஸ்டேஜில். ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா ஃபுல்லாக வதட்டணும். ஓகேவா? பார்த்தோன்னா சூப்பராக ஆயில் பிரிஞ்சிடுச்சு. இட் ஷுட் நாட் பி எ செமி கிரேவி, ஃபுல் டீப், நல்லா ஒரு ஃப்ரை மாதிரி சிக்கா மாதிரியே தான் இருக்கணும். அதுக்கு தான் ஐம் ட்ரைங் டு, அதாவது ஒரு சிக்கன் பீஸையும் தனியாக அந்த இடிக்கல்ல வச்சு டொங்னு இடித்து பார்த்தீங்கன்னா பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி.